ஏதாவது லேட் ஆயிடுச்சா? இல்லை நான் எத்தனை மணிக்கு வருவேன்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? எத்தனை மணி? 7 மணி. ஓகே, என்கிட்ட 7 மணி தான் சொன்னாங்க. 6 மணிலேருந்து நானும் ரெடியாக தான் இருந்தேன். என்னை கூப்பிட வந்தவங்க உங்கள் காலேஜ்லேருந்து 6:45 தான் அவங்க வந்தாங்க. ஆமாம், ஸோ அதனால் சாரி, அவங்களுக்கும் சேர்த்து நான் சொல்லிடுறேன். சில நாட்களாகவே சோஷியல் மீடியாவில் ஆக்டர் கவின் ஷூட்டிங்க்கு லேட்டாக வராருன்னு சொல்லி ஒரு தயாரிப்பாளர் வச்ச குற்றச்சாட்டு தான் அதிகமாக பேசப்பட்டு வருது. இந்த நிலையில் அதுக்கு கவின் பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்காரு. சீரியல்ஸ் மூலமாக நடிகராக அறிமுகமாகி மக்கள் மனசில் இடம் பிடிச்சவர் தான் ஆக்டர் கவின். சரவணன் மீனாட்சி சீரியல் மூலமாக இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்ததால் இவருக்கு நட்புனா என்னன்னு தெரியுமான்ற படத்தில் ஹீரோவாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 4ல் கண்டஸ்டண்டாக போய் மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமானார். பிக் பாஸ்க்கு அப்புறம் லிஃப்ட் தாதான்னு தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்தாரு. இப்ப கவின் பாத்தீங்கன்னா ஸ்டார் மற்றும் கிஸ்னு 2 படத்துல ஒர்க் பண்ணிட்டு வராரு. இது ஒரு பக்கம் இருக்க, ரீசெண்டா கவின் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. கலகலப்பு 3 படத்துக்காக சுந்தர் சி கவினை பார்க்க போயிருந்ததாகவும், அப்ப கவின் 7 கோடி சம்பளம் கேட்டிருக்கிறதாவும், அப்புறம் நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட கதை கேட்கறதுக்கு முன்னாடியே சம்பளத்தை சொல்லிட்டு தான் கதை கேட்க ஆரம்பிக்கிறதாவும், அதுவும் நிறைய சம்பளம் கேட்கறதாவும் சொல்லி கவின் மேல ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளாவே சோசியல் மீடியால பரவிட்டு வருது. அந்த வகையில சமீபத்துல ஒரு தயாரிப்பாளர் கவின் ஷூட்டிங்க்கு சரியான நேரத்துக்கு வர்றதில்ல, லேட்டா வந்தாலும் ரொம்ப நேரம் கேரவன்ல இருந்தாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்கிறதா ஒரு பிரபல பத்திரிகையில சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த தயாரிப்பாளர் யாருன்ற தகவலை அந்த பத்திரிகையில போடல. இதை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஷூட்டிங்க்கு ஒழுங்கா போகாம இருந்த சிம்பு, அதர்வா, விஷால் வரிசையில இப்ப கவினும் வர பாக்குறார் போலன்னு சொல்லி பலரும் பலவிதமா விமர்சிச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில திருச்சி இன்ஜினியரிங் காலேஜுக்கு கவின் போயிருக்காரு. அந்த இடத்துல கவின் பாத்தீங்கன்னா ஷூட்டிங்க்கு லேட்டா வராருன்னு பரவிட்டு இருந்த சர்ச்சைக்கு மறைமுகமா பதிலடி கொடுத்திருக்காரு. கவின் ஸ்டேஜுக்கு போனதும் ஏதாவது லேட் ஆகிருச்சா, நான் எத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லியிருந்தாங்களான்னு கேட்டாரு. அப்ப கூட்டத்தில் இருந்த ஸ்டூடெண்ட் ஒருத்தர் 7 மணிக்குன்னு சொல்லுவாரு. அதுக்கு கவின் பாத்தீங்கன்னா என்கிட்டயும் 7 மணின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் 6 மணில இருந்தே ரெடியா தான் இருந்தேன். ஆனா என்னை கூப்பிட வந்தவங்க 6:45க்கு தான் வந்தாங்க. அவங்களுக்கும் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி சோசியல் மீடியால பரவிட்டு இருந்த சர்ச்சைக்கு கவின் மறைமுகமா பதிலடி கொடுத்திருக்காரு. இப்ப இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. கவின் சொல்றதை பார்க்கும்போது ஷூட்டிங்க்கு கூப்பிட வந்தவங்க லேட் பண்ணிருப்பாங்கன்றத புரிஞ்சுக்க முடியுது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.